இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு போறேன். வரட்டாமே. நான் வரேன்டா. ஒரு வாரம் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். ஒரு வாரம் தொல்லை பண்ண மாட்டியாடா? ஏய் ராஜா காளி ராஜு. சோ மாப்பிள்ளை காளி மாப்பு. நான் நடந்து போறப்ப பின்னாடி நீ எப்படிதான் குடிச்சாத மாதிரி இப்படின்னு வருவேன். என்ன ஜெகன்மோகன்ல அந்த குடிச்சாத்தா கூட கியூட்டா தான் இருக்கும். ஏய் ஐபேக்கோ போலாமா? ஏடா மனுஷே இல்ல தெரியுமா? உன்னையெல்லாம் அங்கேயே ராபிடோ ஆட்டோ வச்சு அனுப்பிச்சிருந்துருக்கணும். ஓகே கூட்டு வந்து இப்ப நீ பேக் தூக்கு கூட்டு வரல நீ. வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ் பட்டி சேனல். இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு போறேன். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. போயிட்டு வாப்பா. ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போய், அதனால ஊருக்கு போற ஒரு vlog போடுவோம். அண்ட் என்ன கொண்டு போய் பஸ் ஏத்தி விடுறதுக்கு பட்டியை வர சொல்லியிருக்கேன். நானும் சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. A little longer than a few minutes later. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது நானும் கண்டேன். கூப்பிடுறான். ஹலோ, என்ன பண்ற? நான் வீட்டுல தான் இருக்கேன். நீ வரேன்னு சொல்லிட்டு இன்னுமே வராம இருக்க. எப்ப வருவ? நான் வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பா 2 நிமிஷம் பெரியது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இதுதான். கிளம்பிட்டே இல்லையா? என்ன ஊருக்கு கொண்டு போய் விடுறதுல நீ தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சந்தோஷமா இருப்ப போல. ஃபர்ஸ்டும் கடைசியும் நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும் அந்த விஷயத்துல. யாரும் இருக்க முடியாது. எப்படித்தானோ. சீக்கிரமா சீக்கிரம்லாம் வர முடியாது. லக்கேஜ் எல்லாம் இருக்கு, தூக்கிட்டு வரணும்ல. எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ. ஆனா உனக்கு நான் 5 நிமிஷம் தரேன். கீழே வரேன்னா வண்டி எடுத்து கிளம்பிட்டே இருப்பேன். வந்துடுறேன் நில்லு. vlog எடுக்க போறேன்னு தெரிஞ்சா மேபி அவன் திட்டுவான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம எடுப்போம். பட்டி என்ன பண்ற? இந்தா என்னது இது? vlog. ஏய் ஊருக்கு தானே போற நீனு? அதுவும் vlog-ஆ எடுப்பேன். சொந்த ஊருக்கு தானே போற? ஆமா. அதுக்கு எதுக்கு vlog? எனக்கு vlog வேணும், நான் பண்றேன். ஏதோ ஒரு 4-5 நாள் லீவ்ல போற மாதிரி போயிட்டு அடுத்த நாள் ஓடி வர போற. இந்த லக்கேஜ் புடிச்சுக்கோ. என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். இப்ப ராபிடோ நானு அப்படிதானே? நான் ஓடிபி நம்பர் சொல்லு. ஓடிபி நம்பரா? 1 2 3 4 1 2 3 4 5. இப்படியா நம்பர் வச்சிருக்காங்க? எங்க கொஞ்சமாச்சு ஹெல்மெட் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணுங்க. நீ ஹெல்மெட் போடு. பேக்க கீழே போடவா? வச்சிருவேன். அதுல நிறைய ட்ரெஸ் குடுக்குறா, பேக்க குடுக்குறா. வரட்டாமே. நான் வரேன்டா. நீ வந்து என்ன பண்ண போற? நீ ஆட்டோ புடிச்சிட்டு போய் இறங்கு. போ. பேக் பின்னாடி வந்து சேரும். நடக்கவே முடியாது, டக்குனு போ. பட்டி ஊருக்கு போறேன், எதுவும் வாங்கி தர மாட்டியா? நீ ஊருக்கு போறதுக்கு நீ தானே எனக்கு வாங்கி தரணும். இல்ல எனக்கு பசிக்குது, நீ தான் வாங்கி தரணும். ஏண்டா இப்படி சாவடிக்கிற? ஓய், ஜூஸ் குடிக்கலாமா? நீ குடிக்க போற, நான் வேடிக்கை பார்க்க போறேனா? உட்காந்துக்கோ. அந்த சீட்டுக்கு என்ன குத்தைக்க விட போற? சும்மா கேட்டேன். அவ்வளவுதான்டா. என்னோட மிரர்ரா நீங்க. எவ்வளவு ஹெல்ப் பண்ற பாத்தியா? ஒரு வாரம் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். ஒரு வாரம் தொல்லை பண்ண மாட்டியாடா? நான் கூட 1-2 நாள் தான் நினைச்சேன். இன்பத்து மேல இன்பத்தை கொடுத்துட்டு இருக்க. இதுக்காக இன்பம்னா சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்துக்கு புரியுற பாஷையில பேசு. டேய் ரெண்டுமே தமிழ் தான்டா. படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். காம்போ 8 ஓகேவா? என்ன வேணா சாப்பிடுறான். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு என்ன வருவேன்? ஆமா. ஷூர். சிக்கன் சீஸ் ஷார்ட்ஸ், சிக்கன் பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ். பர்கர்லாம் வேணாண்டா. அதை வச்சுட்டு இந்த கடையில வந்து இப்படி தின்னுக்கிட்டு வீடுனா நான் வந்து பிரிச்சு வச்சு நான் மறுக்கு வெறும் கையில சாப்பிட்டுட்டு இருப்பேன். இது ஒன்ன வச்சு இங்க கடிக்க சொல்லுவாங்க. டீசல் வந்து பாப்பாங்க. சிறப்பான ஆள் நீ. சிக்கன் சாண்ட்விச், ஹங்கரி பர்ட் பர்கர். இது உனக்கு என்ன வேணும்? இது நீங்க சொல்லிடுங்க. அப்ப நீ ஒன்னும் சாப்பிட போறது இல்லையா? உண்மையாலுமே அவன் வேடிக்கை பார்க்க தான் வந்தா போல. நான் சாப்பிடுவேன், வேடிக்கை பாப்பா. சூப்பரா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். நீங்க வேடிக்கை பார்த்துட்டே போயிடுங்க. முடியாதுல்ல? அப்ப நானும் திங்கணும். எனக்கு ஒரே ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். நான் ஜூஸ் ஏதோ ஜூஸ் சொல்லுவேன். நீ தொட மாட்டேன்ல, லைம் தானே. நான் அதுக்கு ஆப்போசிட்ல பால் தானே சொல்லுவேன். ஏன்னா நீ லெமன் சாப்பிட்டு பால் சாப்பிட முடியாது. சபாஸ் மாமா சபாஸ். மீடியம் சுகர் பேஷண்ட், அதனால தான். சுகரா அள்ளி சாப்பிட்டு சாவுங்கடா, கெமிக்கலா தின்னுங்கடா. மீடியம் சுகர்ல கூட இப்ப மீடியமா சுகர் போட மாட்டாங்க. அதெல்லாம் சுகர் கிடையாது. நான் கொஞ்சம் லேட்டா சாவுறேன். நீங்க சீக்கிரமா சாவுங்க, நான் கொஞ்சம் லேட்டா சாவுறேன். ஐயோ அரை சொல்றானே. ஏன் இப்ப சாவறத பத்தி பேசுற? சும்மா இருக்க மாட்டீங்க. வாழ்க்கைன்னு வாழ்றதுக்கு ஒண்ணு இருந்தா சாவறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. நிறைய போறான்டா. ஸ்டார்டிங் பாயிண்ட் பறக்கிறதுக்குன்னு இருக்கிறப்ப, எண்டிங் பாயிண்ட் சாவறதுக்குன்னு இருக்கிறப்ப, நடுவில் இருக்க வாழ்க்கை தான் வாழ்க்கை. நல்லதா பேச முடியுமா? அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க.
தெரியும்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. அபசகுணமா பேசிட்டு இருக்க. வேணாம், தப்பு தப்பு தப்பு. தெட்டு மாப்பு வரா, இப்படி போட்டுக்கோ. என்ன வாரா? தெட்டு மாப்பு. தெட்டி மாப்பா? தெட்டு மாப்பு அதாவது புள்ளையார் சோப்புக்காரங்க. அப்படி இல்லடா, தப்பு பண்ணிட்டா இப்படி போடுவோம்ல, அடிச்சு போடல. அதுதான் ஏதோ மலையாளத்துல தெட்டு மாப்பு. தெட்டு மாப்பு தப்பு, மாப்புனா சாரி கேக்குறது. மாப்பிள்ள. ஏய் ராஜா காலிங் ராஜு, சோ மாப்பிள்ள காலிங் மாப்பு. நான் சாம்புமானே, அன்பே வெங்கடாச்சலம் இல்லையா? அன்பே சிவம் இல்ல. நீ கேட்டது என்ன? ஒன்னதான் நான் வேலை சொக்கா வெக்கமா இல்ல. நீ கேட்டது என்ன? நல்லாவே சுகர் போட்டிருக்கான். மீடியம் இல்ல, நான் செக் பண்ண. நீ மீடியம் கேட்டல. வாடா ஏய் வாடா ஏய் வாடா 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 ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா 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 ஏய் குத்து ஏய் குத்து ஏய் குத்து சும்மா தூள் தானே. ஏய் பாரு எப்படி கண்டுபிடிச்ச. புள்ளச்சி, உனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா? நீ எடிட் பண்ணல அந்த ரீல, எந்த ரீல்? குட்டிச்சாத்தா ரீல. அதுல ஏன் ஒரு ஜெகன்மோகினி மாதிரி ஒரு இது இப்படி இப்படி போற மாதிரி வச்ச? ஒண்ணும் இல்ல, அந்த ஜெகன்மோகன் இல்ல, அந்த குட்டிச்சாத்தா ஒண்ணு வரும்ல, இப்படி நடந்துக்கிட்டு, அதை எடுத்துக்கோ, அதை ஜூம்ல வச்சுக்கோ. போன்ல ஒரு போன்ல நீ வந்து ஒரு போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி வச்சு இன்னொரு போல குட்டிச்சாத்தான வச்சுட்டு கம்பேரிங் பண்ணி போயிரு. 10 பொருத்தம் என்ன 10 பொருத்தம், மொத்த பொருத்தமும் அப்படிதான் இருக்கும். நான் நடந்து போறப்பெல்லாம் என் பின்னாடி நீ எப்படிதான் குட்டிச்சாத்தா மாதிரி இப்படின்னு வருவேன். நான் பார்க்க குட்டிச்சாத்தா மாதிரியா இருக்கேன், நீங்க சொல்லுங்க. இந்த என்ன ஜெகன்மோகன்ல அந்த குட்டிச்சாத்தா கூட கியூட்டா தான் இருக்கும். அது பேயின்னு, அது யாருமே பேயின்னு நம்ப மாட்டாங்க தெரியுமா? நான் சிரிச்சுட்டு பார்த்தேன், சின்ன வயசுல சிரிச்சுட்டு பார்த்தேன். இப்படி தலைமுடி அடிக்கிட்டு குள்ளமா இப்படி வரும்போது காமெடி சீனுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த குட்டிச்சாத்தான. அந்த சீனுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. உன்னை வச்சு காமெடி படத்துக்கே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. எப்ப பார்த்தாலும் விளையாடு. நான் சாப்பிடும் போது அழகா சாப்பிடுறேன்னா, சாப்பிடும் போது எப்பவுமே அளவா தான் சாப்பிடணும். அழகா சாப்பிடறதெல்லாம் பார்க்க கூடாது. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. டிஷ்யூ வாங்கிக்கோ, டிஷ்யூ எல்லாம் காலி. நான் எடுத்தேன். பைப் இருக்குங்க, நான் கை கழுவிக்கிறேங்க. நானும் கை கழுவேன், ஆனா என்ன கொஞ்ச நேரத்துக்கு. அப்ப கை கழுவுறவங்க எதுக்குடா டிஷ்யூ யூஸ் பண்றீங்க? நீ குடிச்சிட்டு இருக்க, நீ குடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு மரியாதை தராம நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் கை கழுவ போயிட்டேன்னா அது அசிங்கமா இருக்கும்ல. அதனாலதான் உனக்காக இப்படி தொடச்சிட்டு இங்க வெயிட் பண்ணுவேன். நீ எந்திரிக்கும் போது நானும் போய் வாஷ் பண்ணிடுவேன். நான் கேட்டேன் நான் மரியாதைய. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? பட்டி பண்ணியாச்சா? ஏய் ஐபேக்கோ போலாமா? ஏய் ஏடா மனுஷே இல்ல தெரியுமா? இப்பதான்டா தின்ட்டு வந்த. ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி ஆகுமா? ஐஸ்கிரீம் அப்ப என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? முன்னாடி சாப்பிட்டது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டா சரி ஓகே ஐஸ்கிரீமே சாப்பிடுன்னு இருப்பேன். பாட்டிக்கு ஒரு ஹாய் சொல்லலாமா? அந்த பாட்டி என்ன எப்படி தான் பாத்துட்டு போகுது. இது யாரா கிறுக்குச்சு, நைட் டைமா போனை வச்சுக்கிட்டு அதை கிறுக்கோலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு அந்த பாட்டி. ஒன்னும் இல்ல, பாட்டி கிட்ட போ, ஒரு ஹாய் சொல்றேன். செருப்படி வாங்கி கொடுக்காம இருந்தா சரிதா, நீ சும்மா வா முட்டு. நீ போன ஒரு ஹாய் சொல்லுங்க பாட்டிங்கிறேன். ஒரு ஹாய் தானடா ஹாய். ஐயோ சீக்கிரமா போயிட்டு அவங்க ஆமா நீ பின்னாடி அந்த பாட்டி பின்னாடியே கிறுக்கு வேலை பண்ணுவேன், என்னை வச்சு இழுத்து விடுவேன். அதனாலதான் முன்னாடி கிராஸ் ஆகி போயிட்டேன். உன்னைய வச்சுக்கிட்டு ஒண்ணு நான் டெத் ஸ்லோல வண்டியை ஓட்டணும், ஏன்னா அவங்க கிட்ட வச்சு பஞ்சாயத்து வளர்த்துட்டு சொல்லிட்டு அவனை தாண்டி நான் வண்டியை ஓட்டணும். நான் எப்ப உனக்கு பஞ்சாயத்து வளர்த்து விட்டுருக்கேன்? பாட்டி கிட்ட வந்துட்டு இருப்பேன். ஒட்டாட்டம் வந்துட்டு இருப்பியா? ஏய் வந்துட்டா. ஆமாண்டா தெரியும்டா. ஒரு வழியா ரீச்டா. கதையை என்னடே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல 5 ரூபாய் இல்லாம பைக்க உள்ள விட மாட்டாங்களாமா. நம்ம கிட்ட போன் பே தான் இருக்கு, கையில 10 காசு கூட இல்ல. என்ன பண்ண முடியும்? நடக்கிறோம். ஏய் பைத்தியக்காரி, இங்கதான் வருவன்னு உனக்கு தெரியும் தானே? ஒரு 5 ரூபாய் கையில எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு என்ன நோவுது? நீ எடுத்துட்டு வர வேண்டாம். பேக் மறக்கல, மேக்கப் போட மறக்கல, இது மட்டும் மறந்துட்டு வர. ஏன்னா நீ ஊருக்கு போற பாவத்துக்கு நான் உன் பேக தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன்டா. என் ஹைட்டுக்கு நீ தெரியவே மாட்டேன், யாரும் நம்பவே மாட்டாங்க. ஆனா என் கஷ்டம் புரியும்ல, நான் பேசுற என் வாய்ஸ்லயே என் கஷ்டம் உங்களுக்கு புரியும்டா. உன்னையெல்லாம் அங்கேயே ராபிடோ வச்சு ராபிடோ ஆட்டோ வச்சு அனுப்பிச்சிருந்துருக்கணும். கூப்பிட்டு வந்து இப்ப என்னைய பேக் தூக்கிட்டு வரல. நீ போற வர பேக் யாரு உங்க தாத்தா திரும்ப வரா? More moments later. நான் உன்னை கொண்டு விட வரேன். ஏய் நான் தானே உன்னை வழி அனுப்பணும், நீ என்ன வழி அனுப்ப கூடாது. பாத்துக்கலாம். ஏய் என்ன என் பைக் அங்க இருக்குது, எவ்வளவு தூரத்துக்கு வருவ? நடந்து வருவியா? இல்ல இல்ல பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எதுக்குதான் நீ வந்த பஸ் ஸ்டாண்டு? சும்மா. ஏய் சீரியஸா தான் நான் கேக்குறேன்.
இப்ப எதுக்குதான் வந்த நீ பஸ் ஸ்டாண்டு? உன் லக்கேஜ் அங்க கொடுத்துட்டு வந்திருக்கிற. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. லக்கேஜ் கொடுத்த என் பின்னாடியே இப்ப வந்துட்டு இருக்க. என்னதான் கதை? ஆக்சுவலி ஊருக்கு போகுது, நான் இல்ல, என் லக்கேஜ். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. துணி துவைக்கிறதுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன் லக்கேஜ். எனக்கு ஒரு மாசத்துக்கு நிறைய ஷூட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் பாதி துவைச்சிட்டேன், பாதி மம்மிக்கு அங்க துவைக்கிறதுக்கு கொடுத்து விட்டேன். இத நான் நம்பணும். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? போய் தொலைடா, லக்கேஜ் கூட நீனும் போய் சேர்றா. அதெல்லாம் முடியாது. வாங்காதடா தயவு செஞ்சு. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுப்பா. நான் வேணா டிக்கெட் எடுத்து தரேன்டா, தயவு செஞ்சு போய் பஸ்ல உட்கார்றா. இப்போடா உண்மையா தானே சொல்றேன், தயவு செஞ்சு போய் பஸ்ல உட்கார்றா. டேய் ஐயோ, ஒரு வாரம் செம்ம ஜாலியா இருந்தேன்டா. ஒரு வாரம் சொல்றப்ப பின்னாடி போனா நான் தெரியவே மாட்டேங்கிறேன். நீ எங்க போனாலும் தெரிய மாட்டாடா. உன்னெல்லாம் ஒரு குச்சியை வச்சு மறைக்கலாம்டா. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. சரி ஓகே பாய். இவனை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். அடுத்த vlogல நம்ம சந்திப்போம். வராமலே போயிருந்திருக்கலாம்டா. டேய் டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் இப்படிதாங்க, நான் எப்ப பாரு க்ளோசிங் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது யாராவது பேசிக்கிட்டே இருப்பான். நீ க்ளோஸ் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இருக்க அப்பத்துல இருந்து. ஓகே நீயே குடுத்துரு. பை. ஏப்பா கொடுத்து தொலை. மறக்காம மிஸ்டர் அண்ட் மிஸ் பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் எஸ், இந்த vlog மாதிரியே இன்னும் என்னென்ன vlog வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. டாடா.